வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை அருகே தெற்கு வனச்சரகத்திற்கு உட்பட்ட முள்ளிகூர் பகுதியில் இறந்து கிடந்த புலி உடலிலிருந்து நகம், பற்களை திருடிச் சென்ற லட்சுமணன் மற்றும் சந்திரன் ஆகியோர் கைது. நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் காட்டு யானை, புலி, கரடி, மான், சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தீவன பற்றாக்குறை உட்பட பல்வேறு காரணங்களால் வன விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து வருகின்றன. மேலும் வனப்பகுதியில் வன விலங்குகளுடன் மோதல், நோய் உட்பட பல்வேறு காரணங்களால் உயிரிழக்கும் வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மாஞ்சூர் பகுதியில் புலியின் பல் மற்றும் நகங்கள் விற்பனைக்கு உள்ளதாக கூறி 2 பேர் சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து உதகை தெற்கு வனச்சரகர் கிருஷ்ணகுமார் மற்றும் வனத்துறையினர் மஞ்சூர் சுற்றுவட்டார பகுதியில் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் மஞ்சூர் அருகே உள்ள தும்பனேரி கொம்பை பழங்குடி கிராமத்தை சேர்ந்த லட்சுமணன், சந்திரன் ஆகிய 2 பேர் புலியின் நகம் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் அவர்